ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மீஷோவில் வந்திருக்க ரிட்டர்ன்ஸையும் அமேசானில் வந்திருக்க ரிட்டர்ன்ஸையும் நம்ம பார்க்கலாம். மீஷோவில் நம்மளுக்கு 7 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் கிளைம் சேஃப்டி கிளைம் பண்ணையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கிளைம் அக்செப்ட் ஆகாது. மேபி நம்ம அதாவது நான் பார்சல் நேற்று வந்துச்சு, இன்றைக்கி நான் பண்ணையில் பார்த்திங்கன்னா கிளைம் அக்செப்டே ஆகலை எனக்கு. ஏன்னா நார்த்துலேருந்து நம்மளுக்கு கைக்கு வரவே ஒரு 4 to 5 டேஸ் ஆயிரும். வந்த உடனே நீங்கள் எப்போயுமே சேஃப்டி கிளைம் பண்ணிடுங்க. இதுதான் அந்த பார்சல் எனக்கு ரிட்டர்ன் பார்சலில் இருந்த ஒரு ப்ராடக்ட். நான் அனுப்பிச்ச ப்ராடக்ட் 1500 ருபீஸ் ரேஞ்ச் இருக்க ப்ராடக்ட். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு போட்டிருக்கேன், நான் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் அனுப்பிச்ச கஸ்டமருக்கு எனக்கு என்ன பதில் சொல்ல, அவங்க தான் கடவுளுக்கு பதில் சொல்லணும். நான் அனுப்பிச்ச ப்ராடக்டை எடுத்துகிட்டு சாதாரண ஒரு குப்பைக்கு போகிற ப்ராடக்ட்டை பார்சல்குள்ளே வச்சு அனுப்பியிருக்காங்க. எனக்கு இந்த ப்ராடக்டை பார்த்தோன்னே ரொம்ப மனசு சங்கட்டமாக போச்சு. ப்ராடக்டே இல்லாமல் என்னோடய ப்ராடக்ட் எடுத்துகிட்டு எனக்கு வெறும் கவர் அனுப்பிச்சா கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சு, பட் இந்த ப்ராடக்ட் அனுப்பிச்சது எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அதே நேரம் அமேசானில் 2 ரிட்டன் பார்சல் இருந்துச்சு, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அமேசானில் ரிட்டன் பார்சலில் பாருங்கள், நான் அனுப்பிச்ச ப்ராடக்ட் அப்படியே இருக்குது. மேபி மீஷோவில் இந்த ஒரு ப்ராப்ளமை நம்ம ரொம்ப ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஃபேக்கு ஃப்ராடு நிறைய இருக்கும் மீஷோவை பொறுத்தவரை. நம்ம சேஃப்டி கிளைம் பண்ணால் நம்மளுக்கு சரியாகவும் ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. என்னென்னா இதில் நோ கமிஷன் சார்ஜஸ். இந்த ப்ராடக்ட் தான் நான் மீஷோவில் அனுப்புனேன். 1500 ரேஞ்ச் இருக்க ப்ராடக்டை எடுத்துகிட்டு சாதாரண ஒரு குப்பைக்கு போகிற ப்ராடக்டை அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் செல்லராக இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்கள். அதை தான் நான் சொல்கிறேன். எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா உடனே சேஃப்டி கிளைம் பண்ணிடுங்க. சேஃப்டி கிளைம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு அந்த ப்ராடக்டை பார்த்தோன்னே ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. ஏன்னா குப்பைக்கு போகிறத அப்படி அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு.